வணக்கம். ஹாவ் எ பியூட்டிஃபுல் டே டு எவ்ரி ஒன். திஸ் இஸ் மீனா. இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, கோதுமை ரவை. நம்ம வீட்டில் ரெகுலராக ரவை வச்சுருப்போம், ஆனால் இது வந்து கோதுமை ரவை. எல்லாருமே இப்போல்லாம் சாப்பிட ஆரம்பித்தாச்சு. சின்ன குழந்தைங்களும் சரி, பெரியவாளும் சரி சாப்பிட்றாங்க. கோதுமை ரவையை வச்சுட்டு அருமையான வெஜிடபிள் கோதுமை ரவை உப்புமாவு. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது கோதுமை ரவை உப்புமாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 2 கப் அளவுக்கு 2 டம்ளர் அளவுக்கு நான் கோதுமை ரவை வச்சுருக்கேன். இதை வறுக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம கறிகாலாம் வதக்கும் போதே இதை போட்டு வதக்கிட்டால் நல்லா இருக்கும். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 2 கப் அளவுக்கு கோதுமை ரவை அண்ட் ஒரு 2 பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, ஒரு பெங்களூர் தக்காளி. ஆக்சுவலாக இது கிச்சடி கிடையாது, இது பார்த்திங்கன்னா கோதுமை ரவை உப்புமாவு தான். அதுக்கப்புறம் ஒரு 2 கேரட்டு துருவி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டாணி எப்போவுமே ஹெல்த்தி தானே, இப்போ சீசனில் எல்லாமே கிடைக்கிது. ஸோ பட்டாணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து புதினா அண்ட் கருவேப்பிலை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இது உப்பு, கல் உப்பு தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ கல் உப்பு. தென் கடுகு, உளுந்து நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய். இவ்வளவு தான். ரொம்பவே சிம்பிளாக செய்து முடிச்சிடலாம். ஓகே, வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யறதுன்னு. வாங்க இப்போ கோதுமை ரவை உப்புமாவு எப்படி செய்யறதுன்னு சொல்லி காட்டுறேன். இப்போ நான் வந்து ஒரு எம்டி பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், வச்சுட்டேன். ஸோ நம்ம வந்து இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு நமக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் என்னென்ன தேவைன்றது. பாருங்கள், எண்ணெய், கடல் எண்ணெய் எடுத்திருக்கேன். உங்கள் விருப்பம், நீங்கள் ரிஃபைண்ட் ஆயில் எது வேணால் போட்டுக்கலாம். ஸ்லோவில் வச்சுடுங்க. ஸ்லோவாக வச்சிடலாம். 1 2 3 இன்னும் 1 4. இதுக்கு ஆனால் அதிகமாக எண்ணெய் பிடிக்காது, ஒரு அளவுக்கு தான் எண்ணெய் பிடிக்கும். ஹீட் ஆகிடுச்சு இந்த பாத்திரம். பாருங்கள், நம்ம பச்சை மிளகாவை உடச்சி வச்சுடலாம். நான் சொல்லலை. ஸோ பச்சை மிளகாவும் போட்டால் தான் அது காரத்துக்கு நமக்கு ஆப்டாக இருக்கும். ஸோ தக்காளி போறச்சு இதை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஹீட் ஆகிடுத்து. கடுகு, உளுந்து நிறைய வேண்டாம், கொஞ்சமாக போடுங்க. 1 ஸ்பூன் போதும். 1 ஸ்பூன் தான், நான் குறைச்சி தான் போடுறேன். கடுகு, உளுந்து கொஞ்சம் ரெட்டிஷ் ஆகணும். அந்த சமயத்தில் ஆனியன் போடணும். பாருங்கள், ஆனியன் அப்படியே போட்டுடலாம். ஸ்லோவை வச்சுட்டு அப்படியே போட்டுக்கலாம். ஆனியன் நான் நிறைய டைம் இந்த டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஆனியன் வதங்கணுன்னா நம்ம கொஞ்சம் இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அது போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் வந்து மொத்தமாக இல்லை, கொஞ்சமாக போடுறேன். கல் உப்பு தான் போடுறேன். இப்போ சீக்கிரமே அது வதங்கிடும். ஓகே, நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு எண்ணெய் ஒரு 4 குழிக்கரண்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் கடுகு, உளுந்து 1 ஸ்பூன் போதும், அவ்வளவே போதுமானது. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கணும். அது குயிக்காக வதங்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொன்னேன். கல் உப்பு போடணும். போட்டுட்டு வதக்கிட்டோம். அதுக்கப்புறம் வதங்கிட்டு தக்காளி, ஒரு தக்காளியும் ஒரு 3 பச்சை மிளகாய் அதையும் போட்டுடலாம். நான் இதை வந்து உங்களுக்கு பக்கத்தில் வச்சு காட்டுறேன். பாருங்கள், கொஞ்சம் ஃபாஸ்ட்டு வச்சுக்கலாம். நல்லா வதங்குது பாருங்கள். வதங்கிடுத்தா
நல்லா வதங்கினா தான் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். வதங்கின பிறகு பட்டாணி போட்டுக்கலாம். பாருங்கள், பட்டாணி அதுக்கப்புறம் 1 கப் அளவு கேரட் துருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் புதினாவும் போட்டுட்டேன். போதும், நிறைய வேண்டாம், ஃப்ளேவர் மாறிடும். இப்போது நல்லா வதக்கட்டும். வதங்கின பிறகு நம்ம ரவையும் இதோடு சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் நல்லா சுடு தண்ணியை கொஞ்சம் ஹாட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் கொட்டிட்டா சீக்கிரமே குக் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கேன், கல்லுப்பு, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், அவ்வளவுதான், நிறைய போட வேணாம், உப்பு கரிச்சிடும். இவ்வளவுதான், நல்லா வதங்கணும். நம்ம எல்லாத்துக்குமே கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இப்போ நீங்கள் இந்த 2 கப் அளவுக்கு வச்சுருக்க ரவை அதையும் கொட்டிடுங்க. சிம்மில் வச்சுட்டு பாருங்கள், இப்போ ட்ரையாக தான் இருக்குது. இனிமேல் தான் ஹாட் வாட்டர் அதில் போட போகிறோம். நான் சொல்லியிருந்தேன் கொஞ்சமாக பெருங்காயப்பொடி போடலாம், நிறைய வேண்டாம், கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டுடலாம். இப்போ ஹாட் வாட்டர் பாருங்கள், 1 கப்பு. ஸ்லோவில் வச்சுட்டு தான் நீங்கள் பண்ணணும். 2 கப்பு. இது வேகணும்ல, குயிக்காக வெந்துடும். இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் தண்ணி. பாருங்கள், இது போதுமானது தான். தண்ணி ரொம்ப அதிகம் வேண்டாம். இதில் போட்டுடலாம். பாருங்கள், இப்போ லிட்டு போட்டு மூடிடலாம். ஓகே, இப்போ ஒரு 10 to 15 மினிட்ஸ் அடுத்து 15 மினிட்ஸ் கழித்து இப்போ நான் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். இப்போ லிட்டு எடுத்துடலாம். வாவ், பாருங்கள், நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போது ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பாத்திரத்தோடவே நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இங்கே பாருங்கள், பாருங்கள், சுட சுட ஆவி பறக்க தெரியுதா? அருமையான கோதுமை உப்புமாவு. நீங்கள் இப்போ கோதுமை ரவை உப்புமாவு பார்த்துருப்பீங்க. ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி தான். வெஜிடபிள்ஸ், எல்லா வெஜிடபிள்ஸ் கூட போட்டு செய்யலாம். உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் செஞ்ச மெத்தட்லேயே நீங்கள் செய்து பாருங்கள், உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எவ்ரி ஒன். நன்றி, வணக்கம். மீனா.